ஹோட்டல் டெக்கான் சிராய் கிராண்டி. பட்ஜெட் காஸ்ட்ல ஒரு லக்ஸரி ஹோட்டல்ல தங்கணும்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. அப்படி நான் தேடி கண்டுபிடிச்ச ஹோட்டல் தாங்க இந்த ஹோட்டல் டெக்கான் சிராய் கிராண்டி. அப்படி இந்த ஹோட்டல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஹோட்டல் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேங்க. நீங்க ஹைதராபாத் போனாக்கா எந்த ஹோட்டல்ல தங்கணும்னு சொல்லி தேடினீங்கன்னாக்கா இந்த ஹோட்டலை சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க, டைமை ஃப்ரீ பண்ணிக்கோங்க, எங்களோட வெர்ச்சுவலா இந்த ஹோட்டலை சுத்தி பார்க்கலாம் வாங்க. வேணும் ஆன் பண்ணிங்கனாக்கா லைட் ஆன். நான் சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டில் தாங்க வந்தேன். அங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு போனது இந்த ஹோட்டல் தாங்க போனேன். இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கஜிபோலிங்கிற ஏரியால தாங்க இருக்கு. இங்க டோட்டலா 8 ஃப்ளோர் இருக்குங்க. டெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இங்க ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல இருந்து பிசினஸ் கிளாஸ் வரைக்கும் அப்புறமா ஷூட் வரைக்குமே வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. இங்கே நான் எடுத்திருந்த ரூம் பார்த்தீங்கன்னாக்கா டீலக்ஸ் ரூம் வந்து எடுத்திருந்தாங்க. நான் ஃபேமிலியோட வந்திருந்தனால எனக்கு டீலக்ஸ் ரூமே போதும்னு சொல்லிட்டு நான் அது சூஸ் பண்ணியிருந்தேன். என் பையன் வந்து ஹாலிடே ட்ரிப் என்ஜாய் பண்ணனாக்கா அவனுக்கு கண்டிப்பாக கேட்குறது வந்து ஸ்விம்மிங் பூல் தாங்க. ஸோ இந்த ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் இருக்கனால தான் இதை நான் சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் லக்ஸரி பேக்கேஜில் வந்து கிடச்சிதுங்க. அதனால மெயினாக சூஸ் பண்ணேன். இந்த ஹோட்டல் நான் புக் பண்ணது வந்து மேக் மை ட்ரிப்பில் தாங்க புக் பண்ணியிருந்தேன். இங்கே லாபியே பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருந்துச்சுங்க. இங்கே தான் வந்து நீங்கள் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்இன் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்கணுங்க. சப்போஸ் நீங்க கப்புள்ஸா ஸ்டே பண்றீங்கனாலும் கண்டிப்பா வந்து 2 பேரோட ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்கணுங்க. செக் இன் பண்ணி முடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஆக்சஸ் கார்டு வச்சு தான் நீங்க வந்து உங்களோட ரூமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களோட ஃப்ளோரே பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல் வந்து டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீட்டா சூப்பரா இருக்குங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் வெளியில பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது சாப்பிட்டு பிளேட்ஸ் வச்சிட்டீங்கன்னா அந்த பிளேட்ஸை கூட கீழே வைக்காம நீங்க டேபிள்லேயே வச்சுக்கலாங்க. எங்களுக்கு ரூம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1001 கொடுத்துருக்காங்க. இது வந்து 10th ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்படியே ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். வந்து இங்கே வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டில் வித்து டீ பேக்கு, நம்ம காஃபி பேக்ஸு, பவுடரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ரூம் பார்ப்போம். இதுதாங்க நம்ம ரூமு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிங் சைஸ் பெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கிங் சைஸ் பெட் ப்ரீமியம் டைப்பில் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே ஒரு ஆஃபீஸ் டேபிள் இருக்குது. இங்கே வந்து ஒரு 50 இன்ச் டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு லாங் கர்டனோட ஒரு விண்டோ இருக்குது. ஆஃபீஸ் டேபிள் இருக்குது. இங்கே ஒரு சேர் வித் டீப்பாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கிங் சைஸ் பெட்டு, ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன மிரர் ஒன்று இருக்குது. நமக்கு யூஸ் பண்ணிடுற இருக்குது. இது வந்து நமக்கு அவுட் சைட் வியூ. அவுட் சைடில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம இப்போ வந்து 10th ஃப்ளோரில் இருக்கோம். நெக்ஸ்ட்டு கபோர்ட் பார்த்துருவோம். கபோர்டு வந்து ஒரு லாங் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷர்ட்ஸ் அது மாதிரிலாம் ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹேங்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து லக்கேஜஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே டிஜி லாக்கரும் இருக்குது. டிஜி லாக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாண்ட்ரி பேக்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. அதில் எதுவும் இல்லை, நம்ம வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதில் வந்து நமக்கு இங்கே ஒரு லாங் மிரர் கொடுத்துருக்காங்க. வேணும் ஆன் பண்ணிங்கனாக்கா லைட் ஆன் ஆகும், வேணும் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு நமக்கு வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே நம்ம கிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. காம்பு இருக்குது, சேவிங் கிட்டு, சோப், அப்புறம் டென்டல் கிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு டவல், ஃபேஸ் டவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஷ்யூஸும் இருக்குது, ஹேர் ட்ரையர் இருக்குது, அப்புறம் இங்கே டவல் இருக்குது. இது வந்து ஒரு கிளாசெட்டுங்க. இங்கே ஒரு டீசென்ட் லுக்கில் ஒரு கிளாசெட்டு இருக்குது. இங்கே டோரோட உங்களுக்கு வந்து ஒரு ஷவர் ரூம் கொடுத்துருக்காங்க. ஷவர் ரூம் பார்த்திங்கனாக்கா ரெயின் ஷவர்லாம் இல்லை, ஒரு நார்மல் ஷவர் தான். பட் நான் ஹாட் அண்ட் கோல்டோட உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷவர் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, பாடி லோஷன், ஷாம்பு அண்டு இன்னொரு பாடி லோஷன் கொடுத்துருக்காங்க. அகைன் சோப் இருக்குது. வேறு ஏதாவது நமக்கு தேவைன்னா அடிஷ்னலாக தேவைப்பட்டாக்கா நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க நம்ம ரூம். நம்ம ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் எப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம்.
அதுக்கப்புறமா இங்கே பூல் இருக்குது. பூல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். நமக்கு இங்கே இன்ரூம் டைனிங் இருக்குங்க. அதுக்கு காஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பிரேக்ஃபாஸ்ட் வந்து டோஸ்ட், அதாவது மஷ்ரூம் அண்ட் அவோகாடோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா 299 வருது. இங்கே ஒரு எக்கு வாங்குறீங்கனாவே பார்த்திங்கன்னா 319 வருது. ஒரு சாண்ட்விச் வாங்குறீங்கன்னு வச்சோங்களேன் 429 வருதுங்க. ஒரு ரொட்டி வாங்கினாக்கா 99 வருது. பட்டர் வந்து 109 வருது. ரைஸ் எதாவது வாங்குறீங்கனாக்கா புலாவ் வந்து 379 வருது. இன்ரூம் டைனிங்கில் நான் வந்து ஒரு ஃபுட்டு வாங்கியிருந்தேங்க. நான் வந்து பிரியாணி வாங்கியிருந்தேன். அதான் அந்த பிரியாணி. அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து நமக்கு சாலட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ரைத்தா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு கிரேவியும் கொடுத்துருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 589 வருதுங்க. பிரியாணியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ஆந்திரானாவே ஸ்பைஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஸ்பைசி கம்மியாக வேணும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே நமக்கு வந்து ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குங்க. உங்களோட ரூம் நம்பரை வந்து யூசர் நேமாக போட்டிங்கனாக்கா அவங்க வந்து பாஸ்வேர்டு தனியாக வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை டயல் பண்ணி கேட்கணும் அவங்கக்கிட்ட பாஸ்வேர்டு. அவங்க வந்து பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த நீங்கள் பாஸ்வேர்டை போட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுங்க. இது வந்து நீங்கள் 3 டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்போ இல்லை மொபைல் ஃபோனோ இல்லை எந்த டிவைஸில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செக்இன் டைம்லேருந்து செக் அவுட் டைம் வரைக்குமே இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து உங்கள் செக் அவுட் டைம் முடிஞ்சிருச்சுனாக்கா ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஹோட்டலில் பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரண்ட் தாங்க. இங்கே ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு. என்னதான் இந்த ஹோட்டலோட இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஜாயினாக இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட் சைட் பர்பஸ்க்காக தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மோஸ்ட்லி அவுட் சைட் பீப்புள்ஸ் தாங்க வந்து இங்கே சாப்பிடுவாங்க. எப்பயுமே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸியாகவே இருக்கும். சீட்ஸ் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நான் இந்த ஹோட்டல் புக் பண்ணும் போதே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற மாதிரி புக் பண்ணிட்டேன். இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே வெரைட்டிஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. மோஸ்ட்லி வந்து நார்த் அண்ட் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் தான் வந்து இருந்தது. அதுவும் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் தான் வெரைட்டிஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. சவுத் இந்தியன் ஃபுட்ஸில் இட்லி, தோசை எல்லாமே வந்து கிடைக்குதுங்க. தோசை வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஆம்லேட் அது கூட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு சில கேக்ஸும் கொடுக்குறாங்க. ஜூஸ், காஃபி, டீ, மில்க், அப்புறம் வந்து கெல்லாக்ஸ் அதுவுமே கூட இருக்குங்க இங்கே. நானும் என் ஃபேமிலி வந்து எல்லா ஃபுட்ஸுமே ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்தாங்க. உண்மையிலேயே டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சப்போஸ் நீங்கள் அவுட் சைட்லேருந்து சாப்பிட்றீங்கனாக்கா உண்மையிலேயே டேஸ்ட் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். என்னடா ஒரு சாண்ட்விச் இவ்வளோ காஸ்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அந்தளவுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களா ஓனாக மேக் பண்ண கேக்ஸ் எல்லாம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க. இது ஒவ்வொரு பீஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் காஸ்ட் வந்து இருக்கும். அதனால் உண்மையிலேயே வந்து டேஸ்டஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட ஓன்மேட் பர்கர்ஸ், டோனட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா காஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் இதெல்லாம் பேபிள் தான். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருங்க. இங்கே ஐஸ்கிரீம் கூட பேபிள் தாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் வந்திருக்க இடம் ஸ்விம்மிங் பூல் தாங்க. இது வந்து டெரஸில் இருக்குங்க. நான் போன டைமில் ஸ்விம்மிங் பூல் வந்து க்ளோஸில் இருந்துச்சுங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க்குனால. இந்த ஹோட்டலில் நான் சூஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போன டைமில் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து க்ளோஸில் இருந்துச்சுங்க. என் பையனுமே ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டான். சரிங்க, இந்த ஹோட்டலோட ரேட்டிங்ஸ் பார்த்தலாமா? இங்கே வந்து ஜிம் அண்ட் ஸ்பா கூட இருக்குங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹோட்டலில் புக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கிளீனினஸ் தாங்க. அப்புறம் ரூம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் ஃபுட்டுமே வேற லெவலுங்க. இங்கே எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது ஸ்விம்மிங் பூல் தாங்க. நான் போட்ட டைமில் ஒர்க் ஆகல. ஃபுட்டோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகங்க. இந்த காஸ்ட்டுக்கு வந்து இங்கே ஓவராலாக இங்கே தங்குறதுக்கு எவ்வளோ ரேட் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா 5க்கு வந்து 4 கொடுக்கலாங்க. அதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஹோட்டல் தாங்க இது. இங்கே நான் ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து 4500லேருந்து 5500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த காஸ்ட்டுக்கு ஒரு பாத்டப் கொடுத்ததுனாக்கா உண்மையிலே ஒர்த்துன்னு சொல்லியிருக்கலாங்க. சரிங்க, இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன் நான் நம்புறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். வேணும் ஆன் பண்ணிங்கனாக்கா லைட் ஆன்